நண்பர்களே, தோனியோட நல்ல மனசு தெரியாம நாம எல்லாருமே தோனியை திட்டிட்டங்க. தயவு செஞ்சு சொல்றேன், தோனிட்ட இப்பவே எல்லாரும் மன்னிப்பு கேட்டுருங்க. நம்ம சிஎஸ்கே இதுக்கு முன்னால விளையாண்ட 2 மேட்ச்லயும் தோத்துட்டோம். ஒன்னு ஆர்சிபி, ரெண்டாவது நேத்து விளையாண்ட மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ். தோனி ஆர்சிபிக்கு ஆப்போசிட்ல விளையாடும் பொழுது 9வது பேட்ஸ்மேனா உள்ள வந்தாரு. அப்ப நான் கூட தோனியை திட்டியிருந்தேன். ஏப்பா, கடைசி 40 பால்ல 120 ரன் அடிக்கணும். அப்போ தோனி தான் பேட்ஸ்மேனா வந்திருக்கணும். ஆனா தோனி அஸ்வினை இறக்கி விட்டாரு. தோனி 9வது பேட்ஸ்மேனா உள்ள வராரு. நான் தோனியை திட்டிட்டேன், ஒத்துக்கிறேன். நான் மன்னிப்பு இப்ப கேட்டுறேன். ரெண்டாவது மேட்ச் நேத்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஆப்போசிட்ல விளையாடும் பொழுது தோனினால 11 பாலுக்கு 16 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. அதுக்கு மேல அவரால் பேட்டிங் விளையாட முடியல. இந்த 2 மேட்ச்லையும் தோத்ததுக்கு, சிஎஸ்கே தோத்ததுக்கு தோனி தான் காரணம் அப்படின்னு தோனியை நான் திட்டி கூட வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இப்போவே நான் மன்னிப்பு கேட்டுறேன். நீங்களும் தோனியை திட்டி இருப்பீங்க, மன்னிப்பு கேட்டுருங்க. இப்போ ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு, தோனி பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்றாருன்னா, நான் முன்னாடியே பேட்டிங் இறங்கலாம், ஆனால் அடுத்ததா நம்ம ஜடேஜாவும் சிவம் துபேவும் இருக்காங்கல்ல, அவங்க இன்டர்நேஷனல் மேட்ச்ல விளையாண்டுட்டு இருக்கானுங்க. தோனி, நானும் இன்டர்நேஷனல் மேட்ச்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி போயிட்டேன், ஆனால் அவனுங்க இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறானுங்க. அவங்களுக்கு முன்னால தோனி நான் பேட்டிங் விளையாண்டனா பின்னாடி இருக்கிற ஆளுங்க விளையாட முடியாது. சிவம் துபேவும் ஜடேஜாவும் விளையாட முடியாது. அதனால அவங்களோட ஃபியூச்சர் பாதிக்கும் அப்படின்னு நம்ம ஜடேஜாவுக்கும் நம்ம சிவம் துபேக்கும் லைஃப் கொடுத்துருக்காருங்க தோனி. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் தெரியாம நம்ம தோனி திட்டிட்டோம். ரெண்டாவது, தோனிக்கு ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி பாடி கண்டிஷன் இப்போ இல்லை, புரிஞ்சுக்கோங்க. தோனிக்கு இப்போ முட்டி வலி இருக்கு. ஏற்கனவே தோனி அவரோட முழங்கால ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாரு. அது இப்போ பெரிய பெயின்ல இருக்கு. அதனால தோனினால ஒரு 5வது பேட்ஸ்மேனாவோ 6வது பேட்ஸ்மேனாவோ இறங்கி ரொம்ப நேரம் பிளே பண்ண முடியாது. அதனால தான் தோனி 9வது பொசிஷன்ல விளையாடுறாரு. சரிங்களா? சரி தோனி, நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்கல்ல, இன்னுமே நீங்க சிஎஸ்கேக்காக விளையாடணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுங்க. தோனிக்கு ஒரு 42 43 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு தோனி என்ன தெரியுமா சொல்றாரு அந்த பேட்டியில? இப்பதான் பார்த்தேன் அந்த பேட்டியை. தோனி, நான் எம்எல்ஏ, சிஎஸ்கே பிளேயர்ஸ், சிஎஸ்கே நிர்வாகம், சிஎஸ்கேவோட ரசிகர்கள் எல்லாருமே பெரிய ரெஸ்பெக்ட் வச்சிருக்கானுங்க. அந்த ரெஸ்பெக்டை நான் தொலைச்சிக்க விரும்பல. என்னோட கேப்டன்சி நல்லா இருக்குதுன்ட்டு தான் இன்ன வரைக்கும் எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கேக்காக சப்போர்ட் பண்ணுவேன். ரொம்ப முடியலைன்னா நான் கண்டிப்பாக சிஎஸ்கேலேருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஐயோ, தோனி ஏன்டா திட்டணும், தோனி 2 பேருக்கு லைஃப் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரிங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மன்னிப்பு கேட்டுறேன். எல்லாரும் மன்னிச்சிருங்க. தோனியோட ரசிகர்கள் எல்லாருமே கமெண்ட்ல கழுவி ஊத்துறீங்க, பார்த்தேன். ஏதோ தெரியாமல் திட்டேன். இனிமேல் தோனிக்கு ஆதரவாக நம்ம சில வார்த்தைகள் அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக போடலாம். சரிங்க, நம்ம சிஎஸ்கே ரொம்ப போராக விளையாண்டுட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம சிஎஸ்கே ஜெயிக்குமா, பிளே ஆஃபுக்கு போகுமா, சிஎஸ்கே இந்த டைம் கப்பு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.